நான் உங்கள் கலை பேசுகிறேங்க. சம்பா கோதுமை ரவையில் இது போல் கிச்சடி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சோம்னா உதிரி உதிரியாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா திருப்தியாக சாப்பிடுவோங்க. குழந்தைங்களும் வானன்னே சொல்ல மாட்டாங்க. காரம் கம்மியாக அது போல் வச்சு செஞ்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சுன்னு எண்ணெய் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் நெய் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணுமா நல்லா வாசனையாக குழந்தைங்களுக்கு நெய்யை நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைங்க உடம்பும் நல்லாயிருக்கும். இது கூட நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போது ஒரு பட்டை ரெண்டாக உடச்சி போட்டோம். 2 ஏலக்காய், அது கூடவே பிரிஞ்சி இலை 2 சின்னது, 2 லவங்கப்பூ, 2 லவங்கப்பூ, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா போட்டு கொஞ்சம் சிவந்து வந்தால் போதும். ரொம்ப சிவந்தன்னு ஒன்றும் இல்லை. இதில் கொஞ்சம் சிவந்துச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுன்னுக்குறோம் வீட்டில். அதுலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டு இதை கொஞ்சம் அடி பிடிக்காத தீ கம்மி வச்சுங்க. கம்மியாக வச்சுன்னா அடி பிடிக்காத இதை தழுவிக்கலாம். அது பாருங்கள், இந்த அளவு சிவந்துச்சுன்னா போதும் நமக்கு. தீ கம்மி வச்சுன்னு செஞ்சாதாங்க. இல்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டதும் தீ அதிகமாக இருந்துச்சுன்னா அது அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அளவு சிவந்துச்சுன்னா போதும். இது கூடவே நம்ம தக்காளி 1 கட் பண்ணி வச்சுன்னுக்குறோம். பெரிய தக்காளி 1ங்க. அதை போட்டு கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கலாம். கொஞ்சம் தோல் நல்லா கைண்டி வர மாதிரி நம்ம வதக்கலாம். இதை இந்த அளவுக்கு வதக்கணுமா போதும். கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுன்னுக்குறோம். ஒரு 150 கிராம் 2ம் சேர்த்துங்க. அந்த காயை இதில் கொட்டி நல்லா வதக்கலாங்க. அந்த வெங்காயம் தக்காளியிலே இந்த காயும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா அடி பிடிக்காத செய்யுங்க. ஏன்னா எண்ணெய் நெய் எல்லாம் கம்மி தான் நம்ம ஊற்றிக்கிறது. நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு 4 மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி போட்டு காரம் திட்டமாக இருக்கும் நமக்கு. இது குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கு பெரியவங்க வயசானவங்களும் சாப்பிட்லாம். இதை இவ்வளோ காரம் தான் போடணும். நல்லா இது போல் வதக்கிட்டு நம்ம ரவை தண்ணி வந்து ரவை வந்து 1 கப்பு எடுக்கிறேன்னா 3 கப்பு தண்ணி வைக்கணுங்க. இதுக்கு நான் ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இலக்க கொடுக்கணுன்னுட்டு நான் ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா தான் தண்ணி சேர்க்க போகிறேன். அதில் 1 கப்பு ரவைக்கு உதிரி உதிரியாக வேணும்னா 3 கப்பு தண்ணி. கொஞ்சம் குழஞ்சாப்பில் வேணும்னா இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 3.5 கப்பு. இது நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். அந்த அரை கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம் பாருங்கள். அங்கே வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குது. அதனால் நமக்கு கொஞ்சம் குழஞ்சாப்பில் வேணும். இது நல்லா கொதிக்கிட்டுங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா தாளிச்சிட்டு போட்டோம்னா நல்லா வாசனை. அந்த காய் எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம சம்பா ரவைங்க, சம்பா கோதுமை ரவை. இது தண்ணி கொதிக்கும்போது போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தலைன்னு கொதிக்குது பாருங்கள். தொழி விட்டுங்க. இந்த அளவுக்கு கொதிக்கும் போது இவ்வளோ டிக்கு வரும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம இதை மூடிக்கிடலாம். நல்லா ஒரு தொழிவிட்டு மூடிடலாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது மூடிட்டு ஒரே விசிலுங்க. ரொம்ப விசில் வைக்காதீங்க.
ஒரே விசில் டக்குன்னு நம்ம திறந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். அது அடங்கணுன்ட்டு கிடையாது. விசில் நம்ம எடுத்துடணும். விசில் போட்டு மூடி வச்சிடலாம். விசில் வருது பாருங்கள். ஒரு விசில் போதுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அதை பாருங்கள், லைட்டாக தண்ணி மேலே இருக்குதுங்களா? நாம் இப்போது ஒரு கரண்டி போட்டு தொடணும்னா நமக்கு கொஞ்சம் பளபளன்னு வந்துடும். இது கூட கொத்தமல்லி வந்து நல்லா சிறுவாக கட் பண்ணி வச்சுக்கின்னு இது தூவிட்டு கரண்டி போட்டு மறுபடியும் ஒரு கலக்கிட்டு நம்ம இதை அதே போலவே மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. விசில் போட வேணாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு இலக்க இருந்தால் போதுங்க. பாப்பாங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாப்பிட்றன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. நம்ம மூடிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நம்ம இதை பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதா? நல்ல சுவையான சம்பா கோதுமை ரவை கிச்சடி ரெடிங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே கூட பெல் பட்டன் அழுத்திங்க. ஒரு லைக் பண்ணுங்கள். சுவையான சம்பா கோதுமை கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி அள்ளும் போதே அப்படியே நாக்கில் வச்சா தொண்டைக்குள்ளே இறங்குற மாதிரி இது பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.